மகாலய அமாவாசை என்கிற புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று நம்ம முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிச்ச உணவு பதார்த்தங்களை எல்லாம் சமைச்சு அன்னைக்கு அவங்களுக்கு படையல் கொடுக்குறோம். இந்த சம்பிரதாயங்களோட நாம் செய்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி படைச்ச அந்த உணவை காகத்துக்கு வச்சு வழிபடுவோம். காகம் அன்னைக்கு அந்த உணவை சாப்பிட்டா முன்னோர்கள் ஆசையே கிடைச்சிட்டதா நம்புகிறோம். ஆனால் இது ஏன் அப்படின்னு நாம் எப்போவாது யோசிச்சிருக்கோமா? முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் அந்த உணவிற்கும் திதிக்கும் காகத்திற்கும் என்னதான் சம்பந்தம்? இந்த கேள்விக்கான விடையை தேடும் போது தான் ஒரு புராண கதையை படிக்க நேர்ந்துச்சு. இறந்தவர்களுக்கும் காகத்திற்கும் இருக்கும் தொடர்பு, இறந்தவர்களுக்கு நாம் படைக்கும் உணவிற்கும் காகத்துக்கும் இருக்குமான தொடர்பு தான் இந்த புராண கதை தெளிவுபடுத்துது. இப்படி காகத்தின் உருவில் நாம் படைக்கும் உணவை சாப்பிடுவது யார் தெரிஞ்சுக்கலாமா? இது பாசிட்டிவ் விங்ஸ். நான் பேரன்புகளுடன் நிலானி. இவர் மகரிஷி தன்ட்ரீகர். இவருடைய மனைவி பூந்ததி. இந்த பூந்ததிக்கும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் திதிக்கும் பிண்டத்திற்கும் காகத்திற்கும் உள்ள இணைப்பை கூறும் புராண கதை தான் இது. பூந்ததி தன்னுடைய கணவர் தன்ட்ரீகர் மேல அளவில்லாத பாசமும் நேசமும் பக்தியும் கொண்ட பெண்மணியா இருந்தா. அதிகாலையில் தினமும் எழுந்ததும் கணவருடைய பாதங்களை தொட்டு வணங்கிட்டு தான் தன்னுடைய அன்றாட வேலைகளையே துவக்குவாளாம் பூந்ததி. அப்படிதான் அன்னைக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு தன்னோட கணவரோட பாதங்களை தொட்டு வணங்குறா. வணங்கும் போது தற்செயலாக கவனிக்கிறா, முனிவர் தன்ட்ரீகர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய நிழல் மட்டும் அரை அடி தள்ளி இருக்கிறத பார்க்குறா. குடிசையில் அகல் விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கு வெளிச்சத்தில் முனிவர் தன்ட்ரீகரோட நிழல் அவர் பக்கத்தில் விழாமல் ஒரு அரை அடி தள்ளி இருக்கிறத பூந்ததி பார்க்குறாங்க. இந்த விசித்திரமான காட்சியின் மூலம் தன்னோட கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழப்போகுது அப்படிங்கிறது மட்டும் பூந்ததிக்கு புரியுது. நிகழப்போகும் இந்த விபரீதத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு ஆவேசத்தோட எழுந்து விளக்க நல்லா தூண்டி விட்டு பிரகாசமா எரிய வைக்கிறா. குளிச்சுட்டு சாணம் போட்டு கோலமும் போடுறா. மகரிஷி கண் விழிச்சு எப்பவும் போல ஆற்றங்கரைக்கு நீராடுறதுக்காக கிளம்புறாரு. அதற்காக அந்த குடிலோட வாசலை அவர் தாண்ட முற்பட்ட போது அங்க பூந்ததி முன்னாடி அவரை தடுத்து நிறுத்துறா. சுவாமி, இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன். சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறா. நீ விரதம் இருப்பதற்கும் நான் வெளியே செல்லாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தன்ட்ரீகர் கேட்க, சுவாமி, விளக்கம் கேட்காதீர்கள். இன்று மாலை வரை குடிலை விட்டு வெளியே வராதீர்கள் அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமா தவிச்சு போய் கேட்குற தன்னோட மனைவியை பார்த்ததும் மகரிஷியோட மனம் இழகுது. சரி அப்படின்னு மறுபடியும் உள்ள உட்கார்ந்தவர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு பூந்ததிக்கு, ஏன் இப்படி தடுக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டே பார்க்கும்போது தான் தன்னுடைய நிழலை பார்க்குறாரு. அது தன்னை விட்டு அரை அடி தள்ளி நிற்கிறதையும் பார்த்த உடனே என்ன விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் மகரிஷிக்கு தெரிய வருது. பூந்ததி தன்னோட விதியோட போராட துவங்கிட்டா அப்படிங்கிறது மகரிஷிக்கு புரியுது. சரி, வேடிக்கை பார்க்கலாம் பூந்ததி என்னதான் பண்றா அப்படின்னு ஒரு புன்னகையோட அமர்ந்திருக்காரு. இப்போ இங்க ஆற்றங்கரையில தன்ட்ரீகர் மகரிஷி குளிக்க வரும்போது அவருடைய விதிப்படி அவருடைய ஆன்மாவை அழைச்சிட்டு போறதுக்காக யமதூதர்கள் ஆற்றங்கரையிலேயே காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளோ நேரமாகியும் தன்ட்ரீகர் மகரிஷி அன்னைக்கு நீராட வரல. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க மகரிஷியை தேடி குடிலுக்கே வர்றாங்க. யமதூதர்கள் குடிலை நெருங்கும் போது ஒரு அக்னி பிளம்பு அவங்களை எரிச்சதாம். மகா பத்தினி பூந்ததி தன் கற்பின் மீது சத்தியம் செய்து என்னை காவலாக நிறுத்தி இருக்கிறாள். யமதர்மனே வந்தாலும் உள்ளே போக முடியாது அப்படின்னு அக்னி பகவானே யமதூதர்களை எச்சரித்து திருப்பி அனுப்புனார். மிரண்டு போன யமதூதர்கள் யமன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வேகமா போறாங்களாம். இங்க குடிலோட வாசல்ல தீவிரமா பூஜை செய்துட்டு இருக்கிற பூந்ததி தன்னுடைய கணவரை குடிலுக்குள்ள பத்திரமா பாதுகாப்பா உட்கார வச்சிருக்கா. இப்படி தன்னுடைய கணவனோட உயிரை காப்பாற்றுவதற்காக குடிலுக்கு வெளியில பூந்ததி பூஜை செய்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு மரக்கிளையிலிருந்து காகம் ஒன்று கரைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான்.
நேரமாக ஆக காகத்தோட கரையும் சத்தம் அதிகமாயிட்டே போச்சான். ஒரு கட்டத்துல பூந்ததிக்கு அருகிலேயே வந்து காகம் கரைஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். எக்காரணத்தை கொண்டும் பூஜை மட்டும் தடப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்ச பூந்ததி தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சாலாம். அப்போ திடீர்னு காகம் கரைவதை நிறுத்திருச்சு. எந்த சத்தமும் இல்லாம நிசப்தமா இருக்க, ஒருவேளை காகம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச பூந்ததி கண்களை திறந்து பார்க்கறா. ஆனா அங்க இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை அந்த காகம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். உடனே ரொம்ப கோபப்பட்ட பூந்ததி எப்படியாவது இந்த காகத்தை விரட்டினாதான் பூஜை தடையில்லாம செய்ய முடியும்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஒரு மரக்கலையை ஒடிச்சு காகத்தை விரட்ட ஆரம்பிக்கிறா. இப்படி பூந்ததி விரட்டினதும் காகம் கொஞ்சம் நகர்ந்து போச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி விரட்டலான்னு இன்னும் கொஞ்சம் நடந்து போய் விரட்டும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் அது நகர்ந்து போச்சான். இப்படியே காகத்தை விரட்டிக்கிட்டு காகம் பின்னாடியே போன பூந்ததி தன்னையோ அறியாம அந்த குடில விட்டு நெடுதூரம் வந்து அந்த நந்தவனத்தை விட்டே வெளியில வந்துடுறாளாம். இப்போ தான் விரட்டிட்டு போன அந்த காகம் உடனடியா யமதர்மராஜனா உருமாறி பூந்ததி முன்னாடி வந்து நிக்குது. யமதர்மராஜன் பூந்ததியை பார்த்து சொல்றாரு, தாயே மன்னியுங்கள், குடிலருகே நீங்கள் இருந்தால் என் கடமையை செய்ய முடியாது. விதிப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அறிய மாட்டீர்களா அப்படின்னு சொல்ல, என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறது பூந்ததிக்கு புரியுது. உடனே கணவரின் உயிரை காக்க இயலாத ஒரு பெண் உயிரோடு இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னவ ஓடி போய் பக்கத்துல இருக்கிற கிணற்றுல குதிச்சிடுறா பூந்ததி. யமதர்மராஜாவும் பதற்றத்தோட பின்தொடர்ந்து வந்து கிணற்றுல எட்டி பார்க்கறாரு. அவருக்கு ஒரே குழப்பம். ஏன்னா பூந்ததியோட ஆயுள் இன்னும் முடியல. அப்படி இருக்க கிணற்றுல குதிச்சு எப்படி பூந்ததியால இறக்க முடியும் அப்படிங்கிற யோசனையோடையே கிணற்றுல எட்டி பார்க்கும்போது கிணற்றுல விழுந்த பூந்ததி ஒரு காகமா உருமாறி மேல பறந்து வர்றா. யமதர்மராஜன் சொல்றாரு, தாயே, எங்கெங்கு நான் உயிரெடுக்க போகிறேனோ அங்கெல்லாம் காகம் உருவில் சென்று எச்சரியுங்கள். இறந்தவரின் ஆன்மா சாந்தி அடைய உறவினர்கள் படைக்கும் உணவை உண்டு அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அப்படின்னு பூந்ததி கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு யமதர்மராஜன். அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றும் காகத்தின் வடிவில் மரணத்தை எச்சரித்து கொண்டும் இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக உறவினர்கள் கொடுக்கும் திதியையும் பிண்டத்தையும் உணவையும் உண்டு இருந்து வருகிறாள் பூந்ததி. ஆக இந்த புராண கதையின்படி பூந்ததி காக உருவத்தில் வந்து இறந்தவர்களுக்கு திதியில் நாம் படைக்கும் உணவை உண்டு அந்தந்த ஆத்மாவுக்கு அதை சமர்ப்பிக்கிறார். காகங்கள் உண்ணும் உணவால் அந்த ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னும் நம்பப்படுது. அதனால தான் மாதம் வரும் அமாவாசை திதியா இருந்தாலும் சரி, இல்லை ஆடி அமாவாசையா இருந்தாலும் சரி, இல்லை மாகாளி அமாவாசை எனப்படும் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை திதியா இருந்தாலும் சரி, இறந்தவர்களுக்கு உணவு படைக்கும் போது முதல்ல காகத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம். காகம் வந்து அதை எடுத்துட்டு போகும்போது அந்த ஆன்மாவுக்கு அந்த உணவு சமர்ப்பிக்கப்படும்னு நம்பப்படுது. இப்படிதான் முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் உணவிற்கும் காகத்திற்கும் தொடர்பு உண்டாச்சுன்னு நம்பப்படுது. இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம மனசோட பந்தம் தொடரட்டும். நன்றி.